ஓம் சிவாய. ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் சுக்கிர பெயர்ச்சி பலன்கள், அதாவது இதனால் வரைக்கும் கும்பராசியில் இருந்த சுக்கிரன் மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த பயிற்சி பலன் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும். ஏனென்றால் எப்பயுமே சுக்கிரன் ஒரு மாத காலம்தான் ஒரு ராசியில் இருப்பார். அந்த வகையில் தான் இது வரைக்கும் பலன் சொல்லிட்டு வந்திருந்தோம். இப்போது கிட்டத்தட்ட 4 மாத காலங்கள் அந்த மீனராசியில் இருக்க போகிறார். எவ்வளோ பெரிய விஷயம்! இதனால் நிறைய மாற்றங்கள் நடக்கும். நாட்டில் நிறைய மாற்றங்கள், வீட்டில் மாற்றங்கள், மக்களிடையே எல்லாருக்குமே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த சுக்கிர பயிற்சி பார்த்தீங்கன்னாக்கா வருகின்ற 28/1/2025 31/5/2025 அதனால் வரைக்குமே மீனராசியில் அவர் இருக்கார். மீனராசியில் இருக்கிறதுனால சுக்கிரன் உச்சம் பெறுகிறார். உச்சம்னா என்ன? மிகுந்த பலம், வலிமை, தைரியம், தன்னம்பிக்கை, துணிச்சல் எல்லாமே செய்யக்கூடிய அமைப்பாக இருக்க போகிறார். இருந்தாலும் அவர் குருவோடைய வீட்டில் இருக்கிறார். அதை நீங்கள் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். குருவோட வீடுன்றபோது பகை வீடு. பகை வீட்டில் இருந்தாலும் சுக்கிரன் அசுர குருவாக விளங்கப்படுகிறார். அவர் நிறைய மக்களுக்கு தேவையான வாழ்க்கை வசதிகளை பெருக்கி கொடுக்குற ஒரு சுக்கிரன் தான். ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டுருக்காருன்னா, சுகபோக வாழ்க்கை வாழ்கிறாருன்னா, மற்றவங்க பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு வாழ்கிறாருன்னா அது சுக்கிரனுடைய அருளால் தான் நடக்கும். அப்போ இந்த சுக்கிரனை பற்றி நான் கண்டிப்பாக முன்னாடியே உங்களுக்கு சொல்லி ஆகணும். சுக்கிரன் அசுரகலாம் குரு, அசுரகுருன்னு சொல்லப்படுகிறார். அந்த வகையில் அவர் பேர் பெற்றவர். அது இல்லாமல் சுக்கிரன் மகாலட்சுமியுடைய அம்சமாக விளங்கி வருகிறார். அதனால் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து இதுக்கெல்லாமே சுக்கிரன் தான் காரகமாக வர்றார். அது இல்லாமல் சுக்கிரன் நிறைய வாழ்க்கை வசதிகளை பெருக்க கொடுக்கக்கூடியவர். பிரம்மாண்டம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பிரம்மாண்டமான வாழ்க்கையிலே பிரம்மாண்டம் அதை செஞ்சு கொடுப்பார். நல்ல வாழ்க்கை, அதுக்கு தான் சுக்கிரன் காரகத்தின் ஆவார். பொதுவாக சுக்கிரன் கலத்திரகாரகன்னு சொல்லப்படுறார். ஆண்களுக்கு மனைவியை தரக்கூடிய கலத்திரகாரகன், அந்த முறையிலும் அவர் வழங்கப்படுகிறார். அப்போ இந்த சுக்கிரன் உச்சம் பெற்று இந்த ராசியில் இருக்கிறனால நிறைய பேருக்கு நல்ல மனைவிகள் அமைவார்கள். இவர் கலத்திரகாரகனாக இருக்கக்கூடிய அம்சம் பெற்றவர்களுக்கு. அதை நீங்கள் மூலம் புரிஞ்சுக்கணும், எல்லாருக்கும் இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த சுக்கிரன் நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் பிடிப்பார். அவர் ஒரு நேரத்தில் நிறைய அசுரர்கள் உயிரிழந்து கொண்டிருக்கும் பொழுது சஞ்சீவினி என்ற மந்திரத்தை அவர் ஏற்கனவே தன்னுடைய குருவால் கற்று வைத்திருந்தார். அந்த சஞ்சீவினி மந்திரத்தை உபதேசித்து நிறைய பேரை உயிர் பெற செய்திருக்கிறார். இதெல்லாம் பெரிய விஷயம். இந்த மாதிரிலாம் உள்ள திறமை பெற்றவர் தான் அந்த சுக்கிர பகவான். எதனால் இதை சொல்கிறேன்னா, அப்போ சுக்கிரன் உயிர் பெறக்கூடிய மந்திரத்தை பெற்றவர் என்று சொல்லப்படுகிறாள். அவருடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள், அவருடைய அருட்பார்வை கிடைப்பவர்கள், ஜாதகத்திலேயே அவருடைய நல்ல பலன்களை பெற்றவர்கள், இப்போது கோச்சாரத்திலே சுக்கிரனுடைய ஆதிக்கத்திலும் சுக்கிரனுடைய அருட்பார்வையும் பெற்று சுக்கிரனால் பயன்பெறக்கூடியவர்கள் எல்லாமே நல்லா வருவாங்க. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். விழுந்து கிடந்தவங்களாம் எழுந்து நிற்பாங்க. அதுக்கு தான் அந்த எடுத்துக்காட்டு. அப்போ சுக்கிரனுடைய இந்த பயிற்சி மிக 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 அற்புதமான பயிற்சியாக போகுது. கிட்டத்தட்ட 124 நாட்கள் இருக்கிறார் அவர். அப்போது எல்லா வகையிலுமே ஏற்றங்கள் நடக்க போகுது, நிறைய விஷயங்கள் நடக்க போகுது, நிறைய மாறுதல்கள் நடக்க போகுது. அதுதான் இப்போ சொல்ல வரேன். அடுத்து 12 ராசிகளுக்கும் சுக்கிர பயிற்சியால் பலன்கள் சொல்ல இருக்கிறேன். பொது பலன்களை வரைக்கும் பார்க்கும்போது பெண்கள் கை ஓங்கி இருக்க போகிறது. இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கை ஓங்கி இருக்கும். ஏன்னா சுக்கிரன் பெண் கிரகம். குழந்தைகள், பெண்கள், அவருடைய முன்னேற்றங்கள் கண்டிப்பாக எல்லாராலும் பாராட்டப்படும் வகையில் இருக்க போகிறது. பெண் கல்வி, குழந்தைகள் கல்வி, அவருடைய வளர்ச்சிகள் எல்லாமே நல்லா இருக்க போகுது. அவருடைய முன்னேற்றங்கள், தடையில்லாமல் நடக்கக்கூடிய விஷயங்கள், பெண்களால் பெருமைப்படத்தக்க வகையில் அமையக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நடக்க போகுது. அந்த வகையிலே இந்த சுக்கிர பயிற்சியால் பெண்கள் கண்டிப்பாக எழுச்சி பெறுவார்கள். அது இல்லாமல் அண்டை நாடுகள், அந்நிய இனத்தவர்கள் இவர்கள் மூலமாகவே நம்ம நாட்டுக்கு நல்லது நடக்க போகுது. இதெல்லாமே நடக்கும். பெண்களை கவரத்தக்க வகையிலே இருக்கக்கூடிய அந்த ஆடை ஆபரணங்கள் விலை ஏற்றமாக இருக்கும் போது தங்கம் விலை கண்டிப்பாக உயரும். அதன் பிறகு நம்மளுடைய நாடு மற்றவர்கள் பார்க்கும் வகையிலே வேக்கத்தகையில் இருக்க போகிறது. மற்றவர்கள் பார்த்து ஆச்சரியப்படத்தக்க வகையில் இருக்க போகிறது. எது எப்படி இருந்தாலும் இந்த சுக்கிர பயிற்சி மிக மிக அமோகமாக இருக்க போகிறது. எல்லோருக்குமே நல்ல வாழ்க்கை கிடைக்க போகிறது. வாழ்க்கையில் வசந்தம் வீசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாமே நடக்க போகுது. இருந்தாலும் நல்லது சொல்லும்போது கெட்டதும் சொல்லணும். என்ன நடக்க போகிறது? அப்போது தங்கம் விலை உயரப் போகிறது போது அதை வாங்கி சேமித்து வைத்துக் கொள்ள வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். பெண்கள் அதிகமாக ஆடை ஆபரணங்கள் போட்டுக்கொண்டால் அவர்கள் ஏற்கனவே அழகாக இருக்கக்கூடியவர்கள் இன்னும் பேரழகாக திகழ்வார்கள். அப்பொழுது அவர்களுக்கு கெட்ட விஷயங்களும் நடக்கும். அதாவது அவருடைய தவறான வழியிலே போகக்கூடிய விஷயத்திலும், ஆண்களிலே தவறான வழியிலே சென்று கொண்டிருப்பவர்களால் பிரச்சனைகளும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
அதெல்லாம் அவங்க கண்டிப்பாக நீக்கிக்கணும். லிமிட்டாக இருந்துக்கணும். அதிகமாக வந்தால் கூட லிமிட்டாக இருக்கணும். எந்த இடத்துல எது பண்ணணும், எப்படி அனுப்பிக்கணும், எப்படி போட்டுக்கணும், அப்படி தான் இருக்கணும். மற்றவர்களை கவரலாம், ஆனால் அதிகமாக ஆடம்பரமாக இருக்கக்கூடாது. அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் எல்லோருடைய நட்புறவுகள், நாடுகள் எல்லாமே நட்புறவுகளாக இருக்க போகிறாங்க. தூங்கி கிடந்தவர்கள் மீண்டும் எழுந்து விடுவார்கள். நோய்வாய்ப்பட்டு படுத்திருந்தவர்கள் எழுந்து நடப்பார்கள். அவருடைய அன்றாட வேலைகளை செய்வார்கள். எழுச்சி பெற்று விளங்குவார்கள். இதெல்லாமே நடக்கும். அப்போது சுக்கிரன் இருக்கிறது மட்டும் இல்லை, சுக்கிரனுடைய பார்வை பலனும் பார்க்கணும் இல்லையா? அவர் நேரடி பார்வை 7ஆம் பார்வையாக மீனராசிலேருந்து கன்னிராசிக்கு விடுகிறது. அந்த கன்னிராசியில் யார் இருக்கிறார்? கேது பகவான் இருக்கிறார். கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் வரையுமே கேது பகவான் இருக்கிறார். அப்போது இந்த சுக்கிர பயிற்சி வரைக்குமே கேது பகவானுடைய பார்வை சுக்கிரனுக்கும், சுக்கிரனுடைய பார்வை கேதுக்கும் விழும். இது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருக்கிறார். அதை முதலமாக கவனிக்கணும். இப்போ நல்ல சொன்ன விஷயம் இல்லையுமா, இப்போ நீங்கள் இதையும் தெரிஞ்சுக்கணும். அப்போ ராகுவோடு இருக்கக்கூடிய சுக்கிரனால் பெண் வழி பிரச்சனைகள் வரும். பெண்களால் மற்றவர்களுக்கு ஆபத்து நேரக்கூடிய அமைப்பு வரும். இதெல்லாமே நடக்கும். அது இல்லாமல் மறைமுகமான தொடர்புகள் நிறைய ஏற்படும். இது சொல்லணும். நிறைய மறைமுக தொடர்புகள் ஏற்படும். கள்ள தொடர்புன்னு சொல்லணும் இல்லையா? அதெல்லாமே நடக்கும். இப்போது அது இல்லாமல் உஷாராக இருக்கணும். அதில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் தவறான தடையாக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அவங்கள இது பண்ணுறதுக்கும் அவர்கிட்ட கொள்ளையடிக்கிறதுக்குமே தவறான வழியில் நடந்து வராங்க. அதுகெல்லாம் அதிகமாக இருக்க போகுது. அப்போ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கவனமாக பார்த்துக்கணும். இது இல்லாமல் சுக்கிரன் வாகனகாரகன், ராகு போக்குவரத்து கிரகம். அப்பொழுது வாகனங்கள் விற்பனை அதிகமாக இருக்கும். சாலைகளிலே நிறைய வாகனங்கள் செல்லக்கூடிய அமைப்பு விலகும். வாகனங்கள் நிறைய வாங்குபவர்கள் விற்பவர்கள் நிறைய லாபம் அடையப் போகிறார்கள். இதனால் இந்த விஷயமும் நல்லபடியாக நடக்க போகுது. நிறைய வாகனங்கள், புதுவிதமான வாகனங்கள் மக்களுக்கு தேவையான வகையிலே அமையப் போகிறது. அது இல்லாமல் சுக்கிரன் ராகுடன் சம்பந்தப்பட்டிருப்பதால் நிறைய விஷயங்கள் போக்குவரத்து மூலியமாக லாபங்கள் அடைய போகிறது. வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும். இதெல்லாமே நடக்கும். எல்லாமே நடந்து இந்த ராகுவோடைய அமைப்பாலும், அது இல்லாமல் சுக்கிரன் கேதுவை பார்ப்பதால் இதில் நல்லா கேட்டுங்க, ஆன்மீகத்திலுமே நல்ல ஒரு எழுச்சி ஏற்படும். ஆன்மீகத்திலும் நல்ல எழுச்சி ஏற்படும். அப்போது அந்த ஆன்மீக எழுச்சி புதுவிதமான எழுச்சியாக இருக்கும். இது வரைக்கும் எதுவுமே நடக்காத ஒரு புரட்சியாக இருக்க போகுது. ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, அரசியல் புரட்சி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆன்மீக புரட்சி கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. அந்த ஆன்மீக புரட்சி கண்டிப்பாக இந்த சுக்கிர பயிற்சியில் நடக்கப் போகிறது. எல்லோருமே ஒன்றிணையப் போகிறார்கள். எல்லா ஆன்மீகவாதியும் ஒன்றிணையப் போகிறார்கள். ஒற்றுமையுடன் செயல்படப் போகிறார்கள். ஆன்மீகம் தழைத்தோங்க போகிறது. மகான்கள், ஞானிகள் தரிசனம் கண்டிப்பாக மக்களுக்கு கிடைக்கும். மறைமுகமாக இருந்த சித்தர்கள் தரிசனமும் கண்டிப்பாக இந்த பயிற்சியிலே கிடைக்கப் போகிறது. அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்ல போகிறேன். அந்த வகையில் இப்போது மேசராசிக்காரர்கள் சொல்ல போகிறேன். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிரன் வரப்போகிறார். அங்கிருந்து அவர் பார்க்கக்கூடிய ஒரே பார்வை 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல விழுகிறது. கன்னி ராசிக்கு விழுகிறது. இதை வைத்து தான் இந்த பலன்கள் சொல்லப்பட போகிறது. இதை நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும்னு சொல்லிட்டு, மேசராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு 2க்குரியவர் சுக்கிரன். அடுத்ததாக 7ஆம் இடத்துக்குரியவரும் சுக்கிரன் தான். அப்போது 2க்கும் 7க்கும் உரிய சுக்கிரன் 12ஆம் இடத்திலே மறைந்து 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இதனால் என்னென்ன பலன்கள் மேசராசிக்காரங்க ஏற்பட போகுது? பொதுவாகவே சுக்கிரன் 12ஆம் இடத்தில் வந்தால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக ஏற்படும். அப்போ மேசராசிக்காரங்களுக்கு வெளியூர் வேலைக்கு போகிறவங்க போகலாம். இது வரைக்கும் விசா கிடைக்காதவங்களுக்கு விசா கிடச்சிரும். வெளிநாட்டில் வேலைக்கு போகிறவங்களுக்கு, தொழில் பண்ணுறவங்களுக்கு, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த சுக்கிர பயிற்சி காலகட்டங்கள் ரொம்ப அருமையாக இருக்க போகுது. அதுக்குண்டான விசாலாம் ஈஸியாக கிடச்சிரும். உங்களோட பயணம் துவங்கி உங்களுடைய வாழ்க்கை வசதியும் வளம் பெறப் போகிறது. அது இல்லாமல் சுக்கிரன் 12ஆம் இடத்துக்கு வரும்பொழுது தாம்பத்திய அந்யோன்யத்தையும் அதிகரிக்க செய்வார்.
ஏன்னா சுக்கிரனாலே ஆசை, காமம், பேராசை கூட செய்வார். அப்பொழுது கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யம் ஏற்படும். இதனால் வரைக்கும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேர்வார்கள், அந்யோன்யமாக இருப்பார்கள், ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்வார்கள். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட இந்த நஷ்டங்கள் குறைவாக ஏற்படும். நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, இது நஷ்டம், இதுக்கு நம்ம வீண் செலவு பண்ணுறோம், இது வரைக்கும் தப்பு பண்ணிட்டோம், இனிமேல் நம்ம கரெக்டாக நம்ம காசுக்கு ஏற்ற மாதிரி தேவையானதை வாங்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுப்பீங்க. இதெல்லாமே நடக்கும். இப்போ நல்லது பண்ணக்கூடிய சுக்கிரன் கெட்டதும் பண்ணுவார். அவர் ராகுவோட சேர்ந்துருக்கார் இல்லையா? அப்போ 12ஆம் இடம்ன்றது தாம்பத்திய அந்யோன்யம் சொல்லப்படுது. அப்போது மறைமுக தொடர்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். அப்போ நீங்கள் கணவன் மனைக்குள்ளே அந்யோன்யமாக இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும், ஒருவரோட பிரியாமல் இருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டங்கள் அந்த மாதிரி ஒரு தொடர்பு ஏற்பட போகுதுன்னு சொன்னால் பொதுவாக தான் ஏற்படும். அந்த தொடர்பு எல்லாருக்குமே ஏற்பட்டுடாது. அவரோட ஜாதகப்படி, அவரோட விதிப்படி அப்படி தான் நடக்கும். ஜோதிடம் இன்னும் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறது தான். நீங்கள் தான் அதை பார்த்து எச்சரிக்கையாக நடந்துக்கணும். அப்போ ஆனந்தா பெண்ணுக்கும், பெண்ணாக ஆணுக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏற்பட போகுதுன்னு சொல்லும்போது நீங்கள் கவனமாக இருந்து எச்சரிக்கையாக இருந்து பார்த்துக்கணும். முன்னாடி தெரிஞ்சிட்டாலும் நம்ம உஷாராகிடும் இல்லையா? அதுக்கு தான் அப்படி சொல்லியிருக்கு. அது இல்லாமல் அவருடைய பார்வை 6ஆம் இடத்தில் விழுறதுனால நீங்கள் கேட்ட இந்த கடன் கிடைக்காம இருந்திருக்கும். இப்போ அது கண்டிப்பாக கிடைக்கும். கடன் கண்டிப்பாக கிடைக்கும். என்னோடய சுக்கிரனுடைய பார்வை எழுது. சுக்கிரனுடைய பார்வை ரொம்ப வசீகரிக்கிற சக்தியை செய்யக்கூடியது. அவருடைய பார்வை எல்லாமே வசீகர பார்வைன்னு சொல்லுவாங்க. அட்ராக்ஷன் சொல்கிறோம் இல்லையா? அதுதான். அப்போ இதனால் வரைக்கும் உங்கள் முகத்தை பார்த்துட்டு கடன் கொடுக்காம இருந்தவங்களும் இப்போ முகத்தை பார்த்து கடன் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த சுக்கிர பயிற்சியில் கடன் கிடச்சிரும். அது நீங்கள் கரெக்டாக பார்த்து எப்போ கொடுப்பீங்க, ஏதாவது கொடுப்பீங்க எல்லாம் சொல்லி பார்த்து வாங்கிக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். கடன் கிடைக்கும். கடன் வாங்கியும் கடன் அடிச்சிருவீங்க. இந்த மாதிரி நடக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு. அது இல்லாமல் இதனால் வரைக்கும் மறைமுக தொல்லை கொடுத்திருந்த எதிரிகள் நட்பில் இருந்திருப்பாங்க, உறவில் இருந்திருப்பாங்க, இல்லை வெளியே வட்டார பழக்க வழக்கங்கள் இருந்திருப்பாங்க. அவங்களால ஏற்பட்ட தொல்லைலாம் இப்போ குறைஞ்சிரும். கொஞ்சம் விலகி போயிடுவாங்க. ரெண்டாவது உங்கள் கை ஓங்கிடும். அப்போது அவங்கள நீங்கள் நீ என்னென்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற பார்வையில் நீங்கள் செயல்படுத்த போகும்போது அவங்க காணாமல் போயிடுவாங்க. அதுக்கு ஒன்றும் நேரம் இப்போ வந்திருக்கு. அதுதான் அப்படி சொன்னேன். இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த மறைமுக எதிரிகள் தொல்லை இதெல்லாமே விலகிடும். அது இல்லாமல் அவங்களுக்கு சிறு சிறு நோய்கள், பெரும்பாலும் உஷ்ண நோய்கள், கை கால் அடிபடுறது, எலும்பு இது மாதிரி வர்றது, ரத்த ஓட்டம் குறையிறது, இது மாதிரிலாம் இருந்திருக்கும். அதெல்லாமே இப்போ கொஞ்சம் குறைய ஆரம்பிச்சிடும். அதுலேருந்து விடுபட்டு வந்துடுவீங்க. உடல் ஆரோக்கியமாக இருக்க போகுது. அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் எடுப்பீங்க, நல்லா வந்துடுவீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எப்பவுமே காசு பணம் சேரும்போது நம்ம மனசு சந்தோஷப்பட்டு அந்த உடல்நலமும் சீராகிடும். இதுதான் உண்மையான விஷயம். அதெல்லாமே கிடைக்கும். அப்போது மேஷராசிக்காரர்கள் இந்த விஷயங்கள் எல்லாமே முன்னேற்றம் அடைய போகிறீங்க. இதெல்லாமே கண்டிப்பாக நடக்கும். அப்போ சுக்கிரனுடைய பயிற்சி உங்களுக்கு நல்லதும் கெட்டதும் சேர்ந்து தான் உங்களுக்கு கொடுக்குது. இல்லாமல் உங்கள் 2க்குரியவராக இருக்கிறனால சுக்கிரன் ஒரு 12 மறைஞ்சிட்டாலும் அந்த கொடுக்கல் வாங்கல் சுமூகமாக தான் இருக்கும். குடும்பத்தில் சில சச்சரவுகள் வந்து போகும், அவ்வளோதான், சரியாயிடும், தற்காலிகமாக தான் இருக்கும். அது இல்லாமல் 7க்குரியவராக இருக்கிறனாலையும் கணவன் மனைக்குள்ளே கொஞ்சம் கருத்து வேறுபட்டு பிரியக்கூடிய சூழ்நிலை வரும். அப்போ நீங்கள் உஷாராக இருக்கணும். ஏனென்றால் நீங்கள் பிரியக்கூடிய நேரத்தில் வேறு ஒரு தொடர்பு ஏற்படக்கூடிய அமைப்பு இப்போ இருக்க போகுது. இது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும். அதுதான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறோம். அது நீங்கள் கேட்டு நடக்கணும். அப்போது நீங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். எந்த பிரச்சனை வந்தாலும், சண்டை வந்தாலும் விலகி போகக்கூடாது. அப்போ விலகி போனீங்கனாலே வேறு ஒரு விஷயம் வந்துடும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக உஷாராக இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த சுக்கிரனுடைய இருக்கிற இடம் அவருடைய பார்வை பலன் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய இறை பரிகாரம் இந்த சுக்கிர பயிற்சியில் பார்க்கும்போது சுக்கிரனுக்கு மகாலட்சுமி அம்சம், எல்லா வித அம்மனுடைய அம்சமாக தான் சுக்கிரன் விளங்கப்படுகிறார். அப்போது பெரும்பாலும்
வெள்ளிக்கிழமையில் அம்மன் கோயில் போகலாம். உங்கள் குலதெய்வமாக இருக்கலாம், இஷ்ட தெய்வமாக இருக்கலாம், சக்தி வாய்ந்த அம்மனாக இருக்கலாம். அவங்க அந்த கோயிலெலாம் போயிட்டு வழிபட்டு வரணும். அது இல்லாமல் சுமங்கலிகளுக்கு நிறைய தான தர்மம் பண்ணிட்டு வரலாம். வாழ்க்கையில் ரொம்ப சாதிக்க முடியாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம். திருமணமாகாத பெண்களுக்கு உதவி பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வரலாம். அவங்களாம் உதவி பண்ணிட்டு வரலாம். இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும். பெரும்பாலும் பெண்களுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயம் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும். அவளுடைய கை ஓங்கி இருக்கும். அதனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு இந்த சொல்லியிருக்க இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்ய போகுதுன்னு சொல்லி, எல்லா நலமும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். அன்பு நேயர்களே, 12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது ரிஷபராசிக்காரங்க சொல்ல போகிறேன். ரிஷபராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் 11ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். எவ்வளோ பெரிய விஷயம். 11ஆம் இடத்துல எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்லது தான் செய்யும். அது பாப கிரகம் தான் சரி, சுப கிரகம் தான் சரி. லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த 11ஆம் இடத்திற்கு சுக்கிரன் வந்து அமர்க போகிறார். அது கிட்டத்தட்ட 4 மாதம் இருக்க போகிறார். ரொம்ப பெரிய விஷயம் இது. அது இல்லாமல் அவர் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். அதனுடைய பலபலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். பெரும்பாலும் ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்கள் ராசியாதிபதி சுக்கிரன் தான். ராசியாதிபதியே சுக்கிரன் தான். அப்போது அப்பேற்பட்ட அந்த சுக்கிரன் உங்களுக்கு 11ஆம் இடத்தில் வர்றதுனால பெருத்த லாபம் கிடைக்கும். பல வழியில் லாபம் வரும். தொழில் பண்ணால் லாபம் வரும், வியாபாரம் பண்ணால் லாபம் வரும், உத்தியோகத்தில் இருந்தாலும் லாபம் வரும். உத்தியோகத்துலேருந்து என்ன லாபம்? ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், இன்சென்டிவ் கிடைக்கும், ஓவர் டைம் போட்டு அதில் வரும் பணம் வரும். எந்தெந்த வகையில் வரணுமோ அந்த வகையில் வரும். இதுதான் லாபமான விஷயம் சொல்லப்படுது. லாபன்றது எல்லா வகையிலுமே லாபம் தான் வரப்போகுது. இது இல்லாமல் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். அடிக்கடி பயணங்கள் மூலிமா நல்ல பலன்கள் கிடைக்கும். மூத்த சகோதரம் சொல்கிறோம் இல்லையா, இதில் மூத்த சகோதரனா உங்கள் கூட பிறந்த அண்ணன் அக்கா மட்டும்தான் இல்லை. பெரியப்பா பசங்க, சித்தப்பா பசங்க, உங்களை கூட அண்ணன் முறை அக்கா முறை தான். உங்களை விட வயதில் பெரியவங்களாக இருக்கணும். அப்போ கண்டிப்பாக அண்ணன் அக்கா முறை உள்ளவங்க கண்டிப்பாக அவங்க மேலே லாபம் கிடைக்கும். நீங்கள் இந்த நேரத்தில் அவங்களுடைய ஆதரவை போய் கேட்கணும், அவங்களோட அனுசரித்து நடக்கணும். சண்டை போட்டுருந்தீங்கன்னா அவங்களோட போய் விரும்பி போய் சேரணும். ஏன்னா இப்போ நல்ல நேரம் நடக்க போகுதுன்ற போது பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு தானே பழமொழி சொல்லியிருக்காங்க. அப்போ ஏன் நீங்கள் விடணும்? அப்போ ரிஷபராசிக்காரர்கள் சகோதர வகையிலே அண்ணன் அக்கா முறை உள்ளவங்களிடம் ஆதரவு பெற்று அவங்களை விட்டு கொடுத்து அனுசரித்து சென்றால் கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். அவர் மூலமே லாபம் கிடைக்கும். இங்கே போ, இங்கே வா, இதை பண்ணு, அதை செய், இப்படி தான் சொல்லுவாங்க. இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் சுக்கிரன் லாபாதிபதின்ற போது லாபஸ்தானத்தில் வந்திருக்கும் போது சுக்கிரனுடைய காரகத்துவம் பார்க்கும்போது வெள்ளி பொருட்கள்லாம் உங்களுக்கு நிறைய வீடு சேரும். வெள்ளியில் பொருளுக்கு வாங்கி ஆசைப்பட்டிருந்தீங்க, இப்போ வாங்கி ஆசைப்படலாம், அது கிடைக்கும். அது இல்லாமல் பெண்களுக்கு ஏற்ற ஆடை ஆபரணங்கள் ரொம்ப விரும்பியிருப்பாங்க பெண்கள்லாம். இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினா நல்லாயிருக்குமே, இந்த நகை நட்டு வாங்கி போடலாம் ஆபரணம், இது நல்ல நியூ டிசைனாக இருக்குது, ரொம்ப நல்லா வாங்கணும் ஆசையாக இருக்குது, இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பீங்களே பெண்கள். அவங்க எல்லாமே இப்போ வாங்கி மகிழலாம். அதுக்கு உண்டான நேரம் இப்போ வந்திருக்கு. அப்போது ரிஷபராசி பெண்களுக்கு ஏற்ற ஆடை ஆபரணங்கள் அமையும். பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களுக்குன்னு தான் உண்டு. பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால அப்படி சொல்லியிருக்கேன். இப்போ இரு பாலருக்குமே அந்த ஆடை ஆபரணங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். ஏன்னா லாபஸ்தானத்தில் வந்திருக்கார். அது இல்லாமல் நல்ல வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை வாழ போகிறீங்க. சாதாரண வாடகை வீட்டில் இருந்தவங்க புது வீட்டுக்கு குடித்தனம் போகலாம், வேறு வீட்டுக்கு போகலாம், அந்த வீடு வசதியான வீடாக இருக்கலாம். இது மாதிரிலாம் நடக்கும். அப்போது நல்ல ஒரு வாழ்க்கை தான் வாழ போகிறீங்க. அது இல்லாமல் அவருடைய பார்வை பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல விழுது. 5ஆம் இடம்ன்றது புத்திரபாக்கியம், புத்திரஸ்தானம். அப்போது இது நாள் வரைக்கும் புத்திரபாக்கியம் இல்லாத ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 4 மாத சுக்கிர பயிற்சி காலத்தில் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, ஏற்கனவே புத்திரபத்திரிக்கை இருந்தாங்க, அவங்களுடைய நினைத்த விஷயங்கள் பலிதமாகும். அவங்க நினச்சிருப்பாங்களே ஆசை. இப்போலாம் குழந்தைங்களே ஆசைப்பட்றாங்க. அப்போலாம் பெரியவங்க தான் நம்ம சொல்லுவோம், அவங்களுக்கு கற்றுக் கொடுப்போம், இது வாங்கி இது கேள்வி. இப்போ சின்ன வயசுலேயே குழந்தை பருவத்திலே அவங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிடுது. எனக்கு இது வேணும், அது வேணாம் இப்படிலாம் சொல்லுவாங்க, அடம் பண்ணுவாங்க. அப்படிப்பட்ட குழந்தைகள் தான் இப்போ உள்ள காலத்தில் இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு தேவையான எல்லாமே இப்போ நடக்கும். இந்த ரிஷபராசியில் பிறந்த இந்த குழந்தையாக இருந்தால்
கண்டிப்பாக அவங்களுக்கு நடக்கும். அப்போ பெண்கள் குழந்தைங்களுக்கு பரிபூர்ண லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும். லக்ஷ்மி கடாட்சனா எல்லாமே கிடச்சிருன்றது தான் லக்ஷ்மி கடாட்சம். லக்ஷ்மி கடாட்சனா வெறும் பணம் மட்டும் நினைக்காதீங்க. லக்ஷ்மி கடாட்சம் அவனுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வந்துருச்சுப்பா அப்படின்வாங்க. பணம் மட்டும் இல்லை, பணம், பேர், புகழ், வீடு, வாகனம், மனை எல்லாமே கிடைக்கும். அதுதான் அந்த லக்ஷ்மி கடாட்சம்னு சொல்லுவாங்க. அப்போ அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இவ்வளோ வசதிகள் வந்து கிடைச்சிருந்தாலும் நல்லது நடக்கும்போது சில கெட்டதுகளும் நடக்க தானே செய்யும். அப்போது அந்த சுக்கிரன் ராகுவோட சம்மந்தப்பட்டு கேதுவை பார்க்குறார். அப்போ என்ன படுக்கும்னா, ராகுவோட சம்மந்தப்பட்ட போது லாபஸ்தானத்தில் இருக்கிறனால அந்த லாபங்கள் மறைமுக வழியில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ நீங்கள் கவனமாக இருந்து பார்த்துக்கணும். லஞ்சம் வாங்கக்கூடாது, மறைமுக வழியில் யாருக்கும் தெரிகிற மாதிரி நடந்துக்கூடாது, இது மாதிரிலாம் பார்க்கணும். அது இல்லாமல் அந்த மறைமுக வழியில் வர வருமானத்தை நீங்கள் வீண் செலவு பண்ணக்கூடாது. அதை சேமித்து வச்சுக்கணும், நல்ல விதமாக செலவு பண்ணணும். இல்லைன்னா சீக்கிரத்தில் அந்த பணம் செலவாயிடும். இது மாதிரிலாம் நடக்கும். அது இல்லாமல் ராகு வந்து பிரம்மாண்டம் சொல்கிறனால உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஷேர் மார்க்கெட்டில் வரும், லாட்ரியில் யோகம். லாட்ரியெல்லாம் இங்கே நம்ம நாட்டில் எல்லாம் கூட, நம்ம மாநிலத்தில் எல்லாம் கூட வேறு மாநிலத்திலாம் இருக்குது. அப்போ லாட்ரியால் உங்களுக்கு யோகம் கிடைக்கும், ஷேர் மார்க்கெட்டில் யோகம் கிடைக்கும். இதெல்லாம் புதையல் யோகம்னு சொல்லுவாங்க, திடீர்னு கிடைக்கிறது. அப்புறம் பூர்வீக சொத்து பிரச்சனை, அது மூலிமா வர்றது பணங்கள், அது மாதிரி திடீர்னு வரக்கூடிய எல்லாமே புதையல் யோகம் தான் சொல்லப்படுது. அப்போ அந்த மாதிரி யோகங்களுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. இது இல்லாமல் 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால வெளிவட்டார பழக்கங்கள்லாம் நிறைய இருக்கும் உங்களுக்கு. ரிஷபராசிக்காரங்களுக்கு வெளிவட்டார பழக்கங்கள் நன்மை செய்யும். நிறைய பேர் இன்னும் ஃப்ரெண்ட்ஷிப் ஆவாங்க, புதிய நட்புகள்லாம் தொடரும். அது இல்லாமல் நீங்கள் நினைச்ச விஷயம் பலிதமாகும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மனசில் நினச்சிருப்பீங்களே, குழந்தைகள் நினைக்கிறதும் பலிதமாகும், நீங்கள் நினைக்கிறதும் பலிதமாகும். ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், இந்த 3 பாலினத்தவரும் நினைக்கும்போது கண்டிப்பாக அந்த எண்ணங்கள் பலிதமாகும். அது இல்லாமல் பூர்வ புண்ணியம் வளர்ச்சி பெறும். அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அவர் பார்க்கறனால முன்னோடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். நிறைய பிரயாணங்கள் போயிட்டு அந்த தீர்த்த யாத்திரை போயிட்டு வருவீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். இதெல்லாமே நடந்து வரப்போகுது உங்களுக்கு ரிஷபராசிக்காரங்களுக்கு. அதனால தான் அப்படி சொல்லியிருக்கேன். அதனால் ரிஷபராசிக்காரங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சியை கண்டிப்பாக நல்லா தான் செய்யும். ஏன்னா உங்கள் ராசியாதிபதி அவர் லாபஸ்தானத்தில் வந்திருக்கிறது, அது ஒரு 4 மாதமாக அங்கே இருக்க போகிறது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மையே செய்யும். இதில் எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மகாலட்சுமி கோயில் போயிடலாம், தாயார் பெருமாள் தாயார் கோயில் போயிட்டு வரலாம். நீங்கள் இந்த காலகட்டத்திலே சுக்கிரனுக்கு, அம்மனுக்கு குங்கும அர்ச்சனை செய்யணும். அது முக்கியமான விஷயம். குங்கும அர்ச்சனை செய்யலாம், மஞ்சள் காப்பு செய்யலாம், சந்தன காப்பு செய்யலாம், வசதி வாய்ப்புகள் இருந்தால். இதெல்லாம் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். இன்னும் நிறைய பலன்கள் வந்து 2 மடங்காக பெருகும். அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன். அது இல்லாமல் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணி பார்க்கலாம். குலதெய்வம், இஷ்டதெய்வம், உங்கள் வீட்டுக்கு அருமை உள்ள அம்மனாக இருந்தால் எப்படி வேணாலும் இருக்கலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அதெல்லாம் செய்யக்கூடிய நேரம் தான் இப்போ வந்திருக்கு உங்களுக்கு. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும்னு சொல்லிட்டு, நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம்னு பார்க்கும்பொழுது வயது முதிர்ந்த பெண்கள் முதியோர் இல்லத்தில் இருப்பாங்க, அவங்களுக்கு போய் நீங்களே போகணும். போய் அவங்களுக்கு தேவையானதை கேட்டு செய்யணும், அந்த நிர்வாகத்தில் கேட்டு செய்யணும். முக்கியமான அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி கொடுக்கலாம், ஆடை வாங்கி கொடுக்கலாம், அன்னதானம் செய்யலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். இதெல்லாம் செய்ய செய்ய உங்களுக்கு புண்ணியம் பெருகும், நல்ல விஷயம் நடக்கும், தடைகள் தாமதம்லாம் விலகிடும். இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் இந்த சுக்கிர பயிற்சியில் சுக்கிரனுடைய காயத்ரி சொல்லிட்டு வரலாம், அவருடைய மந்திரம் சொல்லிட்டு வரலாம். சுக்கிரனுடைய அம்சவனுடைய மகாலட்சுமியுடைய காயத்ரி அந்த மந்திரம் சொல்லிட்டு வரலாம். பொதுவாக அம்மனுடைய மந்திரங்கள் எல்லாம் செய்யலாம். இன்னும் கேட்டிங்கன்னா ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவங்க மந்திரோபதேசம் பெறணும்னா இந்த காலகட்டத்தில் அம்பாள் உபாசகர் சொல்கிறாங்க இல்லையா, ஸ்ரீவித்யா உபாசனை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது எந்த அம்மனுடைய உங்களுக்கு மந்திரம் கற்றுக்கணும் அதெல்லாம் இப்போ கற்றுக்கலாம். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். இப்போலாம் இருபாலருமே வந்து எல்லாத்துலேயும் வந்துடுறாங்க, ஆன்மீகத்துலேயும் வராங்க, எல்லாத்துலேயும் வராங்க. அவர்களும் கற்றுக்கொள்ளலாம். நல்ல ஒரு குருவை பார்த்து அதன் மூலியமாக மந்திர உபதேசம் பெற்று தொடர்ந்து மந்திர ஜபங்கள் செய்து வரலாம். ஏன்னா சுக்கனுக்கு வந்து தொடர்ந்து ஜபங்கள், தவங்கள் இது மாதிரிலாம் செஞ்சுட்டு வந்தால் ரொம்ப பிடிக்கும். அளப்பரிய வரத்தை கொடுப்பார், நிறைய கொடுப்பார். அதனால் இந்த சுக்கிர பயிற்சி உங்களுக்கு ரொம்ப விசேஷமாக அமோகமாக இருக்க போகுது. ப்ளஸ்ஸும் சொல்லியிருக்கேன், மைனஸும் சொல்லியிருக்கேன். நீங்கள் கவனமாக கேட்டு நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாளும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்பு நேயர்களே,
12 ராசிகளுக்கு உண்டான சுக்கிர பயிற்சி பலன் தான் சொல்லிட்டு வரேன். அந்த வகையில் இப்போது மிதுன ராசிக்காரங்க சொல்ல போகிறேன். மிதுன ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்த சுக்கிரன் இப்போ 10ஆம் இடத்துக்கு வந்து அமைகிறார். இந்த தடவை ரொம்ப காலம் இருப்பார். ஒரு கிட்டத்தட்ட 4 மாதம் காலம் இருக்க போகிறார். 10ல் சுக்கிரன் அவர் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ இதனால் என்னென்ன பலாபலங்கள் ஏற்பட போது தான் இந்த பதிவில் சொல்ல போகிறேன். பொதுவாக உங்கள் மிதுன ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்துக்குரியவராக இருக்கிறார். அடுத்ததாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தையும் அதிபதியாக இருக்கப் போகிறார். அப்படிப்பட்ட சுக்கிரன் 10ஆம் இடத்தில் வருவதால் என்ன பலன் ஏற்படும்? கண்டிப்பாக இது நாள் வரை உத்தியோகம் தடைப்பட்டு வந்த மிதுன ராசிக்காரர்கள் உத்தியோகம் கிடைக்கும். கண்டிப்பாக வேலை வாங்கி கொடுத்துருவார். நல்ல வேலையாக அமையும். அந்த வேலையிலே உடனே வளர்ச்சியும் கிடைக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா புதுசாக வேலைக்கு வந்திருப்பாங்க, உடனே அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைச்சிரும். நிறைய டேலண்ட்டும் இருக்கும், அவங்களுக்கு லக்கும் கிடைச்சிரும். அப்பேற்பட்ட நேரம் தான் இப்போ வந்திருக்கும். கண்டிப்பாக வேலை கிடைக்கும். அது மூலிமா நல்லா பயன்பெறுவீங்க. தொழிலில் இருந்த வந்த போட்டிலாம் விளைக்கணும். இப்போது நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. 10ல் சுக்கிரன் வந்துட்டாலே கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. முயற்சியால் ஜெயம் அப்படின்னு சொல்லுது. அப்போது முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. போட்டி பந்தயங்களில் கலந்துக்கலாம். போட்டி பந்தயன்றது என்ன? விளையாட்டு, ஸ்போர்ட்ஸ், ஈவெண்ட் இப்படிலாம் சொல்லப்படுது. இப்போ நிறைய விளையாட்டுத்துறையில் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. அவரவர்கள் திறமைக்கேற்ற மாதிரி குழந்தைகள்லேருந்து வயதான வரைக்குமே போட்டிகள் இருக்குது. இப்போது அவரவர்கள் அவர் வயதுக்கு ஏற்ற மாதிரி கலந்துக்கலாம். அதில் வெற்றியும் பெறலாம். கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. மிதுன ராசிக்காரர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். இது இல்லாமல் உங்களுக்கு இடம் விட்டு இடம் மாறுறது இப்படி நடக்கும். கண்டிப்பாக இடம் மாற்றங்கள் ஏற்படும். அதுவும் இல்லாமல் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உள்ளவர்களுக்கு வீடு வாங்கியிருப்பீங்க, அதில் குடி போக முடியாமல் இருக்கும். இப்போ குடி போவீங்க. சுக்கிர பயிற்சி ஆனோடனே கண்டிப்பாக கிரகப்பிரவேசம் செய்வீர்கள். வீடு பாதியில் கட்டி முடிச்சிருப்பீங்க, அது தொடர முடியாமல் இருந்திருக்கும். இப்போ தொடருவீங்க. அந்த வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசம் பண்ணுவீங்க. சில பேருக்கு வீட்டு லோன் கிடைக்காம இருந்திருக்கும், தள்ளி தள்ளி போயின்னு இருக்கும். ஏதோ ஒரு காரணங்களால் இருக்கும். அது மாதிரி அந்த லோன் போட்டு கஷ்டப்படுறவங்க தான் அதனுடைய அவங்க அனுபவம் தெரியும். அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த டாக்குமெண்ட் சரியில்லை, உங்களுக்கு எலிஜிபிள் இல்லை, இப்படிலாம் சொல்லுவாங்க. அது எல்லாமே இப்போ சரி செய்யப்பட்டு உங்களுக்கு வீடு வாங்குறதுக்கு லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும். அப்போ அந்த வகையில் வீடு நீங்கள் குடி போயிடலாம். ஆரம்பத்தில் ஒரு பர்சன்டேஜ் கட்டி அவங்க மீது போட்டு லோன் வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் வீட்டுக்கு குடி போயிடலாம். அதுக்கப்புறம் மாதம் மாதம் தானே கட்ட போகிறீங்க. அந்த மாதிரி வகையிலே அமைய போகுது. அப்போது எப்படிப்பட்ட வகையிலுமே உங்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு வீடு கண்டிப்பாக அமையும். வாகனமும் அமையும். இருந்தாலும் அந்த வாகனம் புதிய வாகனமாக இல்லாமல் பழைய வாகனம் இருப்பது நல்லது. பழசில் இப்போ புதுசு இருக்குது. நல்லா கேட்டுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, புது வண்டி வாங்குவாங்க, கொஞ்ச நாள் ஓட்டிகிட்டு விட்ருவாங்க. அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கும். வேறு வண்டி வாங்க பார்ப்பாங்க. சில பேர் தொழிலே இப்படி வச்சுருப்பாங்க. புதுசு புதுசாக வண்டி வாங்கி 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 மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்பேற்பட்ட வாகனம் கிடைக்கும். இல்லைனா இந்த டியூ கட்ட முடியாமல் போகிறாங்க பாருங்கள், அந்த வாகனம் எல்லாமே கிடைக்கும். பெரும்பாலும் அது அந்த ஃபைனான்ஸர்கிட்ட இருக்கும். அந்த வாகனம் விற்பனைக்கு வரும். அப்படிப்பட்ட வாகனங்கள்லாம் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணால் நல்லது. ஏன்னா புதுசாக வாங்கக்கூடாது. அதில் செலவுகள், நஷ்டங்கள், பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏனென்றால் சுக்கிரனுடன் ராகு சம்பந்தப்பட்டு சுக்கிரன் கேதுவை பார்வை செய்கிறார். கேதுவும் சுக்கிரனை பார்க்குறார். அப்போது பெருசாக கொடுத்து அதை சரியில்லாமல் ஆக்கிடுவார். அப்போ புது வண்டி வாங்கினா ரிப்பேர் ஆகி பிரச்சனை ஆகிடும். பழைய வண்டி வாங்கினா ரிப்பேர் பண்ணாலும் பிரச்சனை இல்லை, அதை சரி பண்ணிக்கலாம். நம்ம செலவும் அதிகமாக பண்ணியிருக்க மாட்டோம். அதுக்காக தான் அப்படி சொன்னேன். அது இல்லாமல் நிறைய நண்பர்கள், உறவினர்கள் வகையில் நிறைய ஃபங்க்ஷன் நடக்கும். அதெல்லாம் போயிட்டு வருவீங்க, கலந்துப்பீங்க. உங்கள் மதிப்பு மரியாதைலாம் உயரும். இருந்தாலும் சிறு சிறு பிரச்சனைகளுக்கும் சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதையும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். யாரோட
ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப், நட்பு உறவு சொல்கிறீங்க அவங்க வகையில். சில பேர் வந்து கோச்சிங் போகிறவங்களும் இருப்பாங்க. அதை பற்றி கவலைப்பட வேணாம், திரும்பி வந்துடுவாங்க. அதை பற்றி யோசிக்காதீங்க. உங்கள் வேலை உண்டு, நீங்கள் உண்டுன்னு இருங்க. இது இல்லாமல் உங்களுக்கு முன்னேற்றமான வாழ்க்கை அமைப்போதும். இப்போ நீங்கள் ஏற்கனவே வேலையில் இருக்கீங்க, அதில் ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் இருந்தீங்கன்னா அதில் புதுசாக எதை கண்டுபிடிச்சி அதில் முன்னேற்றம் அடைவீங்க. வியாபாரம் பண்ணியிருந்தீங்கன்னா வாடிக்கையாளர் இன்னும் அதிகமாவாங்க, வளர்ச்சிகள் நல்லா வரும். இந்த மாதிரிலாம் நடக்கும். படிப்பு கல்வி சம்மந்தப்பட்ட விஷயமும் கொஞ்சம் உங்களுக்கு நல்லா தான் வரும். விட்ட படிப்பை தொடருவீங்க. நம்ம தொழிலுக்கு ஏற்ற படிப்பு, உத்தியோகத்துக்கு ஏற்ற படிப்புலாம் இருக்குது இல்லையா, அதையும் நீங்கள் கற்றுக்கணும். அதில் தேர்ச்சி அடைஞ்சு அது மூலிமா சாதிப்பீங்க. இது மாதிரிலாம் நடக்கும். ஸோ எது எப்படி இருந்தாலும் மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த வகையில் சுக்கிர பயிற்சியால் கண்டிப்பாக இந்த விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய எரிப்பறிக்கான்னு பார்க்கும்பொழுது, சுக்கிரனுக்கு உண்டான தாயாரோடு சேர்ந்து பெருமாள், லக்ஷ்மி நாராயண பெருமாள், லக்ஷ்மி சீனிவாசன் இப்படிலாம் இருக்கணும். லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாளை வழிபட்டு வரணும். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வாங்க. தான தர்மம் பண்ணுங்கள். பொதுவாக குழந்தைகளுக்கு தான தர்மம் பண்ணுறது நல்லது சொல்லப்படுது. உங்கள் ராசிக்கு அது ஆண் குழந்தையாக இருக்கலாம், பெண் குழந்தையாக இருக்கலாம். பெரும்பாலும் ட்வின்ஸ்னு சொல்கிறேன், இரட்டை குழந்தைகள், அவங்களுக்கு செஞ்சால் இன்னும் விசேஷம். அது உங்கள் ராசிக்கு ரொம்ப விசேஷமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு. அது மாதிரி பண்ணிட்டு வரலாம். அனாதாசிரமத்திலும் போய் பண்ணிட்டு வரலாம். குழந்தைங்களுக்கு தேவையானது பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி நான் சொன்ன இறைப்பரிகாரம் தான தர்மம்லாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இந்த சுக்கிர பயிற்சி அமோகமாக இருக்கும்னு சொல்லி, சுக்கிரன் இந்த தடவை ரொம்ப நாள் இருக்கார், அதனால் இந்த பலன்களும் உங்களுக்கு ரொம்ப நீண்டு இருக்க போகிறது. அதை கண்டிப்பாக அனுபவிப்பீங்க. சுக்கிரனுடைய பயிற்சி இந்த தடவை நிறைய நாள் தங்கியிருக்கிறனால அந்த பலனை கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீங்க. நீங்கள் நல்ல எல்லா ராசிக்காரும் அனுபவிப்பாங்க. உங்களுக்கு உண்டான அந்த காரகத்துக்கும் உடைய பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் அனுபவிப்பீர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.